Hi students, today we are going to see about the Coulomb's law. இந்த Coulomb's lawல வந்து நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நம்மளுக்கு வந்து சார்ஜை பற்றி பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். சார்ஜ் வந்து ப்ளஸ் சார்ஜு மைனஸ் சார்ஜு அண்ட் நியூட்ரல் சார்ஜ் இருக்குது. அதில் ப்ளஸ் சார்ஜோட கண்டிஷன்ஸும் மைனஸ் சார்ஜோட கண்டிஷன்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு ப்ளஸ்ஸு சேம் சார்ஜஸ் லைக் சார்ஜஸ் இருந்ததுன்னா ரெண்டுமே ரிப்பல் பண்ணும். அன்லைக் சார்ஜஸ் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸும் இல்லை ஒரு மைனஸு ஒரு ப்ளஸ் இருந்தால் ரெண்டுமே அட்ராக்ட் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். இப்போது கூலும்ஸ் லா, இதுதான் கூலும்ஸ் லாவோட எக்ஸ்பிரஷன். எஃப் வெக்டார் ஈக்குவல் டு கே q1 q2 டிவைட் பை ஆர் ஸ்கொயர் ஆர் கேப் 1 2. அதாவது இதை இப்படியே சொன்னால் உங்களுக்கு பேசிக்காக புரியாது. இப்போது ரெண்டு சார்ஜஸ் இருக்குது, டூ சார்ஜஸ். இங்கே ஒரு q1 அப்படின்ற சார்ஜ் இருக்குது, இங்கே q2 அப்படின்ற சார்ஜ் இருக்குது. ரெண்டு சார்ஜுமே செப்பரேட் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ் பேர் ஆர். இது ரெண்டு சார்ஜுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆர். இது ரெண்டுமே ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸை க்ரியேட் பண்ணும்போது ஃபோர்ஸ் உண்டாகுது. ஃபோர்ஸ் உண்டாகும் போது அதை வந்து எஃப் வெக்டார் 2 1 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போது தென் இந்த ஆர் கேப்ன்றது யூனிட் வெக்டார். எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, ஃபோர்ஸ் வந்து செகண்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்ததுன்னா யூனிட் வெக்டார் வந்து ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து செகண்ட் ஆப்ஜெக்ட் வரும். இதுதான் கூலும்ஸ் லாவோட பேசிக் ஸ்டேட்மெண்ட். கூலும்ஸ் லா ஸ்டேட் தட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா இதுதான், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் 2 பாயிண்ட் சார்ஜஸ். ப்ராடக்ட் ஆஃப் 2 பாயிண்ட் சார்ஜஸ் இதுதான், 2 பாயிண்ட் சார்ஜஸோட ப்ராடக்ட். மேக்னிடியூட் அப்படின்னா லென்த்துன்னு அர்த்தம், நத்திங் பட் லென்த்து. 2 பாயிண்ட் சார்ஜஸ், ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸோட ப்ராடக்ட்டு அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட் சார்ஜஸ். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா கீழே டிவைடில் இருக்கிறது. அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா இருக்குது ஆர் ஸ்கொயர், டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் அதுதான். இப்போது இது இந்த எக்ஸ்பிரஷன் ஞாபகம் வச்சுக்கினாலே போதும், இந்த டெஃபினிஷன் விஷயம் இதெல்லாம். ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 பாயிண்ட் சார்ஜஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். இப்போ இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஆக்சுவலாக அதுக்கு என்ன மீனிங்னா, ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் சார்ஜஸும் இன்க்ரீஸ் ஆகும், ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆனால் சார்ஜஸும் டிக்ரீஸ் ஆகும். இப்போ ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து குறையும் அப்படின்றது தான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் டிஸ்டன்ஸ் குறையுன்றது தான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அவ்வளோதான். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அதுதான். இப்போ நெக்ஸ்ட்டு, த ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் q2 exerted by the q1 always lies along joining 2 point charges. r cap 1 2 is a unit vector point to q charge 1 to charge 2. இப்போ ஃபோர்ஸ் வந்து q1லேருந்து q2, அதாவது இங்கே பாருங்கள், ஃபோர்ஸ் வந்து q2லேருந்து q1க்கு போச்சுன்னா யூனிட் வெக்டர் ஆர் கேப் வந்து 1லேருந்து 2 வரைக்கும் போகும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஃபோர்ஸ் வந்து q1லேருந்து q2க்கு போச்சுன்னா யூனிட் வெக்டார் வந்து ஆர் கேப் 1 2 இருக்கும். ஆனால் நெகட்டிவ், இட்ஸ் ஆப்போசிட். 2லேருந்து ஃபோர்ஸ் வந்து 2லேருந்து 1க்கு போச்சுன்னா ஆர் கேப் வந்து 1 2ன்னு இருக்கும். ஃபோர்ஸ் வந்து q1லேருந்து q2க்கு போச்சுன்னா ஆர் கேப் வந்து நெகட்டிவ், ஆர் கேப் 1 2. ஏன்னா நான் என்ன சொன்னேன், ஃபோர்ஸ் வந்து 1 2 இருந்ததுன்னா 1 2ன்னு இருந்ததுன்னா யூனிட் வெக்டார் வந்து 2 1 இருக்கும். இங்கே ஃபோர்ஸ் 1 2 இருக்குது, யூனிட் வெக்டார் 2 1 இருக்கணும். இங்கே 2 1க்கு பதிலாக மைனஸ் ஆர் கேப் 1 2 அப்படின்னு இருக்குது. ஆப்போசிட் தானே, அவ்வளோதான் அந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, இன் எஸ்ஐ யூனிட் கே ஈக்குவல் டு, அதாவது ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சைன் போகிறதுக்கு நம்ம கான்ஸ்டன்ட் கேன்ற ஒன்று ஆட் பண்ணுறோம். அதோட வேல்யூ வந்து 1/4 எப்சிலான் நாட் அப்படின்றது தான் அந்த கேவோட வேல்யூ. இப்போ அதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வெர்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வருது. ஹியர் எப்சிலான் நாட் இஸ் அ பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம். பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ்னால் வெற்றிடம், வேக்யூம்னாலும் வெற்றிடம் தான். இட்ஸ் வேல்யூ, எப்சிலானோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா இந்த எப்சிலான் நாட் வந்து மேலே போயிடும், கே வந்து கீழே வந்துடும். அப்போ 1/4 k ஈக்குவல் டு
இப்போ 1ஓட வேல்யூ 4ஓட வேல்யூ பையோட வேல்யூ 3.14 கேவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோம் 9 × 10⁻⁹ அதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து 8.85 × 10⁻⁻12 கூலும் ஸ்கொயர் நியூட்டன் இன்வெர்ஸ் மீட்டர் இன்வெர்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா the magnitude of electrostatic force between two charges each of 1 coulombs and separated by a distance 1 meter. ரெண்டு சார்ஜ் இருக்குது, ரெண்டு சார்ஜுமே 1 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம், ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஒன்றுன்னு எடுத்துக்கிறோம் ரெண்டு சார்ஜுமே. அண்ட் தென் டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு கேவோட வேல்யூ 9 × என்ன எக்ஸ்பிரஷன் அது k × q1 q2 r² அப்படின்றது தான். இப்போது கேவோட வேல்யூ 9 × 10⁻⁹ சார்ஜோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கணும், ரெண்டு சார்ஜ் மொத்தம் 1 × 1 2 1 × 1 டிவைடட் பை டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர் எடுத்துக்கிட்டோம். அப்போ இங்கே r² பதிலாக 1² அப்படின்னு போடுறோம். சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 9 × 10⁻⁹ ஃபோர்ஸ் யூனிட் நியூட்டன், அந்த நியூட்டன் வந்துடும். சிம்பிள், அவ்வளோதான். This is a huge quantity almost equivalent to the weight of 1 million ton. இது வந்து ஒரு ஹியூஜ் குவான்டிட்டி 9 × 10⁻⁹ நியூட்டன் அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னா அது வந்து 1 மில்லியன் டன்னுக்கு ஹியூஜாக இருக்கும் அப்படின்றாங்க. We never come across 1 coulomb of charge in a practical. ஒரு கூலும் ஆஃப் சார்ஜ் அதாவது 9 × 10⁻⁹ அப்படின்னா 9 × 000 9 டைம் 0 போட்டுன்னு போகணும். அப்போ அவ்வளோ அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்குன்னா ஒரு கூலும் சார்ஜில் அவ்வளோ அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்குன்னா அதை நம்மளால் அந்த டே டு டே லைஃப்பில் ஓவர் கம் பண்ணி வர முடியாது, ப்ராக்டிக்கலில் அது நடக்காது. மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் ஃபினாமினா இன் அவர் டே டு டே லைஃப் இன்வால்விங் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் ஆஃப் ஆர்டர் ஆஃப் μ0c நேனோ கூலும், அதாவது மைக்ரோ கூலும் நேனோ கூலும். இந்த மைக்ரோ கூலும் மைக்ரோனா 10⁻⁻6 நேனோனா 10⁻⁻9 இன்வெர்ஸ் 9, அதுதான் மைக்ரோ நேனோ அப்படின்றது. இந்த அளவுக்கு சார்ஜஸ் தான் நம்மளால் நம்ம டே டு டே லைஃப்பில் ஓவர் கம் பண்ணி வர முடியும். 9 × 10⁻⁹ நியூட்டன் அளவுக்கு ஃபோர்ஸை வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஃபோர்ஸ் இருந்ததுன்னா யூஸ் பண்ண முடியாது அவ்வளோ ஈஸியாக. 1 டன் மில்லியன் அளவுக்கு வந்து வெயிட் உள்ள அந்த ஃபோர்ஸ் இருந்ததுன்னா நம்மளால் அவ்வளோ ஈஸியாக யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் இந்த மாதிரி மைக்ரோ கூலும் நேனோ கூலும் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தென் இன் எஸ்ஐ யூனிட் கூலும்ஸ் லா இன் வேக்யூம். கூலும்ஸ் லா வந்து வேக்யூமில் இருந்ததுன்னா ε0 அப்படின்னு சொல்லுவாங்க. ε0 டேக் இன் த ஃபார்ம் ஆஃப் F vector 21 is equal to 1/4 ε0 q1 q2 divided by r² r cap 1 2. அதுவே ஒரு மீடியமில் இருந்ததுன்னா அது எப்சிலான் எடுத்துக்கிட்டோம். பெர்மிட்டிவிட்டி அதுதான். இது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், இது பெர்மிட்டிவிட்டி எப்சிலான். The force between 2 point charges is given by F vector 21 is equal to 1/4 epsilon q1 q2 divided by r². ஒருவேளை மீடியமில் இருந்ததுன்னா எப்சிலான், வேக்யூமில் இருந்ததுன்னா ε0 அப்படின்னு எடுத்துக்கணும் நம்ம. சின்ஸ் எப்சிலான் இஸ் கிரேட்டர் தென் ε0, எப்சிலான் வந்து எப்பவுமே கிரேட்டராக இருக்கும் ε0. The force between 2 point charges in medium other than vacuum is always less than the vacuum. வேக்யூமோட லெஸ்ஸாக இருக்கும். We define the relative permittivity for the given medium. εr அப்படின்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. εr வந்து எதுக்கு ஈக்குவல்னா எப்சிலான் டிவைடட் பை ε0. வேக்யூம் ஃபார் வேக்யூம்க்கு εr வந்து 1. ஃபார் ஆல் அதர் மீடியம் εr இஸ் கிரேட்டர் தென் 1. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 3 மார்க் கொஷின். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கூலும்ஸ் லா அண்ட் நியூட்டன்ஸ் லா. மோரோவர்லி கூலும்ஸ் லா அண்ட் நியூட்டன்ஸ் லா both are comparatively somehow similarly. இப்போ பாருங்கள், ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வந்து ஃபோர்ஸை வச்சு தான், ரெண்டுமே ஃபோர்ஸை வச்சு தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு. இது மாஸ் 2 மாஸஸை குறிக்கும், இது 2 சார்ஜஸை குறிக்கும். இது 2 மாஸ் இருக்கும் கிராவிடேஷனலில், இது 2 சார்ஜ் வந்து கூலும்ஸ் லாவில் இருக்கும். ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r² தான். இப்போது பாருங்கள், கூலும்ஸ் லா சேம் ஸ்ட்ரக்சர் ஆஸ் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். நியூட்டன் லா ஆஃப் கிராவிடேஷன் மாதிரி சேம் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. போத் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர்.
ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். ரெண்டுமே ஆர் ஸ்கொயர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தான், ரெண்டுமே சேம் தான். The electrostatic force is directly proportional to product of magnitude of 2 point charges. Coulomb's law வந்து directly proportional to 2 point charges, but gravitational force is directly proportional to 2 masses. ரெண்டு masses அது. இது வந்து ரெண்டு masses gravitational, இது ரெண்டு charges. But there are some important difference between these two law. Some important difference இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். The gravitational force between two masses is always attractive, but Coulomb's force between two charges are attractive or repulsive depending upon the nature of the charge. அதாவது gravitational forceல வந்து every object in the universe எல்லாமே அட்ராக்ட் பண்ணும். புவி ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே ஆப்பிள் தூக்கி போட்டால் கீழே வந்து அட்ராக்ட் பண்ணும், டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே அட்ராக்ட் பண்ணும், ரிப்பல் பண்ணாது. அதே கூலும்ஸ் லா வந்து இட் ஆல்வேஸ் அட்ராக்ட் ஆர் ரிப்பல். அதாவது ரெண்டுமே சேம் சார்ஜஸ் இருந்ததுன்னா, லைக் சார்ஜஸ் இருந்ததுன்னா ரெண்டுமே ரிப்பல் பண்ணும். அன்லைக் சார்ஜஸ் ஒன்று ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் ரெண்டுமே அட்ராக்ட் பண்ணும். அப்போ இதுக்கு அட்ராக்ஷனும் இருக்குது, ரிப்பல்ஸும் ரெண்டுமே இருக்குது, ரெண்டு கண்டிஷனுமே இருக்குது. ஆனால் கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு வெறும் அட்ராக்ஷன் மட்டும்தான் இருக்குது. இப்போது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் G is equal to 6.67 into 10 to the power of minus 11 Newton meter square kilogram inverse square. அதே கூலும்ஸ் கான்ஸ்டன்ட் K பார்த்தீங்கன்னா K equal to 9 into 10 to the power of 9 Newton meter square coulomb inverse square. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கூலும்ஸ் லாவோட கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் கிரேட்டராக இருக்கும் கம்பேர் டு G. ஏன்? இது 9 into 10 to the power of 9, இது 6 into 6.67, 6 தான் இருக்குது, இங்கே 9 இருக்குது. Next, the gravitational force between two masses is independent of medium. Gravitational force between two masses, ரெண்டு மாசஸ்மே அது இருக்கிற மீடியமில் ரெண்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்காது, இன்டிபெண்ட்டாக இருக்கும். For example, 1 kilogram of two masses are kept at air or inside water. ஒரு ஏர், அதாவது ஒரு காற்று இருக்கிற இடத்துலையோ இல்லை ஒரு தண்ணியிலே வச்சிடறோம். The gravitational force between two masses remains same. Gravitational force வந்து எதுவுமே மாறப்போகிறது கிடையாது, ஏன்னா அது ஸ்டெபிலிட்டியாக இருக்க போகுது அந்த இடத்துல. ஒரு கிலோ தக்காளி எடுத்து அந்த ஒரு பாட்டில் ஒரு வெசலில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதில் வச்சுட்டிங்கன்னா அந்த 2 மாதஸ்க்குள்ளே எந்த ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் வரப்போகிறதுக்கு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், ஆனால் அதில் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்க போகிறது கிடையாது, ரெண்டுமே ரிமைன்ஸ் சேம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். பட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் த மீடியம் இன் விச் த டூ சார்ஜஸ் கெப்ட் அட் ரெஸ்ட். ஒரு சார்ஜஸ் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருந்தாலே அது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபார்ம் பண்ணும், பின்னாடி அது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபார்ம் பண்ணும். ஒரு ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும்போது அது வந்து எந்த மீடியமில் இருக்கும் அப்படின்றத டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது, அது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபார்ம் பண்ணுமா ஃபார்ம் பண்ணாதா அப்படின்றது. நெக்ஸ்ட், த ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் Q1 exerted by a point charge Q2. ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த Q1லேருந்து Q2க்கு ஃபோர்ஸ் என்ன எக்ஸர்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா F vector 1 to 1லேருந்து, அதாவது ஃபஸ்ட்டு சார்ஜ்லேருந்து செகண்ட் சார்ஜ் அப்படின்னு அர்த்தம். 1 2னா 12 கிடையாது, ஃபஸ்ட்டு சார்ஜ்லேருந்து செகண்ட் சார்ஜ் ஈக்குவல் டு 1/4 epsilon naught Q1 Q2 divided by R square R cap 2 1, where R cap is a unit vector from 2 to 1. இப்போது R cap வந்து R cap 2 1 equal to minus R cap 1 2, both are always opposite. அதை இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா F vector 1 2 is equal to 1/4 epsilon naught Q1 Q2 divided by R square. இங்கே மைனஸ் R cap 1 2, ஏன்னா இங்கே 1 2 இருக்குது, இங்கே 2 1 வரணும், ஆனால் 1 2 அப்படின்னு போட்டுறதுனால இங்கே வந்து நெகட்டிவ் சிம்பிள் வரும். இப்போ இது வந்து உள்ள மல்டிப்ளை ஆகும்போது இந்த இடத்துல இங்கே மைனஸ் வந்துடும், இது இங்கே வந்துடும். அப்போ ரெண்டுமே ஆப்போசிட், ஃபோர்ஸ் 1 2வும் is equal to minus F vector 2 1, ரெண்டுமே both are in the opposite direction which obey the Newton's third law. நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை இது வந்து ஒபே பண்ணுது.
லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா the expressions for the Coulomb's law is true only for the point charges. ஒரு பாயிண்ட் சார்ஜஸுக்கு தான் இந்த கூலும்ஸ் லா வந்து ட்ரூவாக உண்மையாக இருக்கும். பட் பாயிண்ட் சார்ஜஸ் இஸ் ஐடியல் கான்செப்ட், ஒரு ஐடியல் கான்செப்ட் அது. however we can apply Coulomb's law for two charges object whose size are very much smaller than the distance between them. distance between them அதாவது ரேடியஸ் ஆர் சைஸ், ஒரு ஆப்ஜெக்டோட ரேடியஸோ சைஸோ வந்து ஸ்மாலராக இருக்கும்போது தான் டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டோட சைஸ் வந்து ஸ்மாலராக இருக்கும்போது ஸ்மாலர் தென் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம், ரெண்டுத்துக்கும் இருக்க டிஸ்டன்ஸை விட அந்த ஆப்ஜெக்டோட சைஸ் வந்து ஸ்மாலராக இருக்கணும். அதாவது டிஸ்டன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இன்ஃபேக்ட் கூலும்ஸ் discovered his law by considering the charged sphere in the torsion balance as a point charge. ஒரு torsion balance எடப்போகிற இது இருக்குது பார்த்தீங்களா, அதை டார்ஷன் பேலன்ஸு, அது ஃபிசிக்ஸ் லேபில் யூஸ் பண்ணுவாங்க. அதில் தான் ஒரு சார்ஜஸ் ஸ்பியரிக்கல் சார்ஜஸ் வச்சு அவர் பாயிண்ட் சார்ஜாக பண்ணியிருக்கார். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சார்ஜ்டு ஸ்பியர் இஸ் மச் கிரேட்டர். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 points, 2 charged sphere ஓட distance வந்து greater than that of the radius of the sphere. radius of the sphere ஓட distance வந்து greater அப்படின்றார். அவ்வளோதான். I hope you understand this concept. Thank you.